Hello students, welcome to my channel. First questions பாருங்க. The President of India consists of, அதை அப்படி தமிழில் பாருங்கள், இந்திய பாராளுமன்றம் எவற்றால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்தியன் பாராளுமன்றம் வந்து ஒரு 3 அங்கமாக இருக்கும். ஸோ அது யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, முக்கியமாக பிரசிடெண்ட் இருப்பாங்க, லோக்சபா இருப்பாங்க, ராஜ்யசபா உள்ள மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி தான். ஓகேவா? ஸோ இந்த லோக்சபா ராஜ்யசபாவில் உள்ள மெம்பர்ஸ்லாம் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 3 அங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்னது? லோக்சபா. ஸோ லோக்சபா வந்து என்ன சொல்லுவாங்க? லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள், ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லைனா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மக்களவைன்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த லோக்சபாவில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ஹவுஸ் என்னென்னா ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல, எம்பிஸ் தேர்ந்தெடுக்கிறோம், எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா? ஸோ எம்பிஸும் எம்எல்ஏஸும் சேர்ந்து ஓட் பண்ணி தான் இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? ஸோ லோக்சபாவில் வந்து டேரெக்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ராஜ்யசபாவில் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலம் இவங்க 2 பேரும் எல்லா ஸ்டேட்டில் உள்ள எம்பிஸ் எம்எல்ஏஸ் அண்டு யூனியன் டெரிட்டரியில் உள்ள எம்பிஸ் எம்எல்ஏஸ் இவங்களும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது போக பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த லோக்சபாவில் உள்ள மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ராஜ்யசபாவில் உள்ள மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஸ்டேட்டில் உள்ள எம்எல்ஏஸ், ரைட்டா, எம்எல்ஏஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதாவது எலெக்டட் எம்எல்ஏஸ். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி உள்ள எலெக்டட் எம்எல்ஏஸ், ஸோ இவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, எலெக்டட் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஸ்டேட் லெவலில் இருப்பாங்க, சென்ட்ரல் லெவலில் இருப்பாங்க, யூனியன் டெரிட்டரி லெவல்லையும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு ஒன்லி, அதாவது பண மசோதா வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு கேட்காங்க. ஓகேவா? ஸோ எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ பண மசோதாக்கள், ஸோ இந்த பணம் வந்து யாருக்கு செலவிடப்படுது? ஸோ மக்களுக்கு செலவிடப்படுது. ஓகேவா? ஸோ மக்களுக்கு தான் செலவிடப்படுகிறது. ஸோ மக்களின் வரிப்பணம் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஓகேவா? மக்களோட டேக்ஸு, அதுபோக மக்கள்கிட்ட போட்ட ஃபைனு, ஸோ மக்களை ரெப்ரசன்டேட் பண்ணி தான் வெளிநாட்டில் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ நம்ம நாடு வந்து மக்களாட்சி நாடு. ஓகேவா? ஸோ எல்லாமே பீப்புளை ரெப்ரசன்டேஷன் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது ஒன்று மெயின். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் இருந்தாலும் ஈஸியாக அந்த கொஷின் வந்து அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ மணி பில், இந்த பண மசோதா வந்து இந்த பணத்தை யாருக்கு செலவிட போகிறாங்க? மக்களுக்கு செலவிட போகிறாங்க. அப்போ மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக யார் இருப்பாங்க அப்படின்னா, லோவர் ஹவுஸில் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தோம், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் எங்கே இருப்பாங்க அப்படின்னா லோக்சபாவில் இருப்பாங்க. அப்போ லோக்சபாவில் தான் இதோடு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நாலேஜ் இருந்தாலே ஈஸியாக நம்ம வந்து இதை லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஹவுஸாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ மணி பில் வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ராஜ்யசபாவுக்கு வந்து இதுக்கு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா, ஒன்லி 14 days மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 14 daysக்கு அப்புறம் இந்த பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், பாஸ் ஆயிரும். ஸோ இப்போது இந்த 14 daysக்குள்ளே இந்த ராஜ்யசபாவில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பில்லில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலோ இல்லை வித்தவுட் சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாமலும் இருந்தாலும் அது வந்து கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சரி அதை ஏற்றுக்கணும்னு லோக்சபாவில் உள்ளவங்க அதை ஏற்றுக்கணும்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் லோக்சபாவில் பாஸ் ஆகி 14 days ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபுல் பவர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லோக்சபாவில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மணி பில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, பிரசிடெண்ட்டை முன் அனுமதி வாங்கியிருப்பாங்க. அதாவது ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் வந்து ஆல்ரெடி யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க, ஸோ பிரசிடெண்ட்டை வாங்கியிருப்பாங்க. அதனால் இந்த பில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பிரசிடெண்ட்டால் ஒன்று அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது அசென்ட் பண்ணணும், இல்லைனா வித்ஹோல்ட் பண்ணணும். ஸோ ரீகன்சிடரன்ஸ்க்கு என்ன பண்ண அனுப்ப முடியாது. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் மணி பில்லை பற்றி. ஓகேவா? ஜாயின்ட் சிட்டிங் வந்து ஜாயின்ட் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாயின்ட் சிட்டிங், அதாவது ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இது 2 பேர்த்தோட மெம்பரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக கூடுவாங்க. அது வந்து முக்கியமான ஏதாவது இம்பார்ட்டண்டான பில்ஸ் வந்து பாஸ் பண்ணாமல் நிறுவலையாக வச்சுக்கிட்டே இருந்து 6 monthsக்கு அப்புறம் டெட்லாக் ஆகிடுச்சு அப்படின்னா
அந்த டெட்லாக் ஆக விடாமல் தடுக்கிறதுக்கு பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா இரு அவையில் உள்ள மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு ஜாயின்ட் சிட்டிங் நடத்துவார். அந்த ஜாயின்ட் சிட்டிங் நடத்துறது மூலம் முக்கியமான பில்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது மேக்ஸிமம் என்னது ஆர்டினரி பில்லில் தான் இது வந்து வரும். ஜாயின்ட் சிட்டிங் வந்து மேக்ஸிமம் ஆர்டினரி பில்லுக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? தேர்ட் கொஷின்ஸ் பாருங்கள். தி மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்சபா இஸ், அதாவது மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 552. ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 552 பேர் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் அந்த 552 வந்து எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்லேருந்து 530 பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூனியன் டெரிட்டரியிலேருந்து ஒரு 20 பேர் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். ஸோ ஆங்கிலோ இண்டியன்ஸ்லேருந்து ஒரு 2 பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே என்னது எலெக்டடு. ஸோ இது வந்து நாமினேட்டட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, இது வந்து 2019 வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 104வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க. பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் நாமினேட்டட் பண்ணுறாங்கல்ல இந்த 2 பேர்த்த, இந்த வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு என்ன ரிப்பீல் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 331, அதாவது 331 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது பிரசிடெண்ட் வந்து 2 பேரை வந்து லோக்சபாவில் வந்து நாமினேட் பண்ணலான்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கலை என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 333. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மெம்பரை வந்து கவர்னர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து என்ன பண்ணலாம், நாமினேட் பண்ணலாம்னு சொல்லுது. ஸோ இந்த 2 ஆர்டிக்கலுமே என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலம் அப்படின்னா 104வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலம் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. எந்த வருஷத்துலனா 2019 ஓகேவா? ஸோ இப்போ கரண்டாக வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து எத்தனை பேர் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது 530 பேர். ஓகேவா? ஸோ யூனியன் டெரிட்டரியில் 20 பேர். ஓகேவா? ஸோ இதில் கரண்ட்டாக எத்தனை மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா 524 பேர் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க எங்கள் ஸ்டேட்டில். ஸோ யூனியன் டெரிட்டரியில் 19 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கரண்டாக 543 மெம்பர் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ கரண்டாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். ஆனால் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லோக்சபா அப்படின்னா 552 தான். ஓகேவா? 4th கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஹூ ப்ரிசைட் ஓவர் தி ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட்? இந்திய பார்லமெண்டத்தின் கூட்டு அமர்விற்கு தலைமை தாங்குபவர் யார்? ஸோ யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாயின்ட் சிட்டிங்னா என்னன்னு சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் நீங்களே கரெக்டாக யார் தலைமை தாங்குவதுன்னு நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஜாயின்ட் சிட்டிங்கை பற்றி எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆர்டிக்கல் 108 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் 108 மூலம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எந்தெந்த டயத்தில் தான் இந்த ஜாயின்ட் சிட்டிங் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பில்லு வந்து ஒரு ஹவுஸில் பாஸ் பண்ணி இன்னொரு ஹவுஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணலாம், ஜாயின்ட் சிட்டிங்க்கு வந்து அழைக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இது வந்து அது. ரெண்டாவது டைம் ஒரு பில்லில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஹவுஸில் வந்து ஒத்துக்கிட்டாங்க, இன்னொரு ஹவுஸில் ஒத்துக்கலை அப்படின்னா அந்த டயத்துலையும் என்ன பண்ணலாம், பிரசிடெண்ட் வந்து ஜாயின்ட் சிட்டிங்க்கு அழைக்கலாம். ஸோ இது வந்து செகண்டு. ஸோ மூணாவது என்ன அப்படின்னா ஒரு பில்லு வந்து பாஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் லோவர் ஹவுஸில் வந்து ஒரு பில்லு பாஸ் ஆகுது. அப்பர் ஹவுஸில் வந்து அந்த பில்லை வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ணாமல் ஒரு 6 months வந்து கிடப்பிலேயே போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து என்ன பண்ணலாம், பிரசிடெண்ட் வந்து அழைப்பு விடுத்து அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணதுக்கு வந்து ஜாயின்ட் சிட்டிங்க்கு அழைப்பு விடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 கண்டிஷன்லையுமே பிரசிடெண்ட் வந்து அழைப்பு விடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது போக இது வந்து யாரெல்லாம் இப்போ அழைப்பு விடுக்காரு, எல்லாரும் ஒன்றா கூடிட்டாங்க, ஜாயின்ட் சிட்டிங் கூடிட்டாங்க, அதுக்கு தலைமை தாங்கணும்ல. ஸோ அதுக்கு தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப்
லோக்சபா. ஓகேவா? ஸோ லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார். சப்போஸ் லோக்சபாவோட ஸ்பீக்கர் எதுக்கு தலைமை தாங்குறாரு அப்படின்னு மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஸோ அந்த ஜாயின்ட் சிட்டிங்கில் வந்து எந்த ரூல் ஃபாலோ ஆகும்னா லோக்சபா ரூல் தான் ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ லோக்சபாவோட ரூல் தான் ஃபாலோ ஆகும். இப்போ லோக்சபாவோட தலைவரான ஸ்பீக்கர் வந்து தலைமை தாங்குறார். சப்போஸ் ஸ்பீக்கர் வந்து அன்றைக்கி வந்து ஆப்சண்ட் ஆகிட்டார், சப்போஸ் வரல அப்படின்னா அந்த இடத்துல வந்து யார் வந்து தலைமை தாங்குவாங்க அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார். ஓகே, ஸோ டெப்யூட்டி ஸ்பீக்கர் தலைமை தாங்குவார். சப்போஸ் இந்த டெப்யூட்டி ஸ்பீக்கருமே வரல அப்படின்னா டெப்யூட்டி சேர்மன் வந்து தலைமை தாங்குவார். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து தலைமை தாங்க மாட்டார். ஏன்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா வந்து 2 ஹவுஸ்லையுமே மெம்பர் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் ஸ்பீக்கர் வந்து தலைமை தாங்குவார். சப்போஸ் ஸ்பீக்கர் லீவ் ஆகிட்டார்னா, அதாவது லீவில் இருந்தார் அப்படின்னா டெப்யூட்டி ஸ்பீக்கர் தலைமை தாங்குவார். டெப்யூட்டி ஸ்பீக்கருமே லீவில் இருந்தார், அதாவது ஸ்பீக்கரும் லீவில் இருக்கார், டெப்யூட்டி ஸ்பீக்கரும் லீவில் இருக்குது அப்படின்னா டெப்யூட்டி சேர்மன் வந்து தலைமை தாங்குவார். ஓகேவா? ஸோ இது போக இவங்களுக்கு அப்புறம் யாருமே இல்லை அப்படின்னா அதில் பிரசிடென்ட் வந்து யாரையாவது வந்து ஒருத்தரை தலைமை தாங்க வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் தலைமை தாங்கிறது. யார் யார் தலைமை தாங்கலாம் பற்றி பார்த்துட்டோம். ஸோ யார் அழைப்பு விடுதான்னு பார்த்துட்டோம். ஸோ எந்தெந்த கண்டிஷனுக்கெல்லாம் பிரசிடென்ட் வந்து ஜாயின்ட் சிட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோம். இப்போ எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல. ஸோ அது என்ன அப்படின்னா குவாரம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ குவாரம் சொல்லுவாங்க. அந்த குவாரம்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1/10. ஸோ போத் ஹவுசஸ் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, ஸோ 2 ஹவுஸ்லேயும் சேர்த்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 750 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கேன். 750ல் 1/10, ஸோ 10ல் 1 பங்கு. ஸோ 10ல் 1 பங்கு மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்படி ப்ரெசென்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஜாயின்ட் சிட்டிங் வந்து ஹவுஸ் வந்து நடக்கும். அதுக்கு கம்மியாக ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் நடக்காது. ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றா வந்துட்டாங்க, ஒன்றா கூடி ஜாயின்ட் சிட்டிங் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ எந்த பில்லு வந்து பாஸ் பண்ணாமல் நிலுவையில் வச்சுருக்காங்களோ அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அந்த பில்லை பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பில்லில் வந்து எத்தனை பேர் ஓட் பண்ணால் அந்த பில்லு பாஸ் ஆகும்னு ஒரு இது இருக்குல்ல. ஸோ இத்தனை பேர் வந்து ஒப்புதல் கொடுத்தா அந்த பில் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அதுக்கு வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகேவா? ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி படி அந்த பில் வந்து பாஸ் ஆகணும். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 400 பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. இதில் 50% வந்து என்னது 50 + 1, அதாவது 201 பேர் வந்து என்னது 50% + 1, 201 பேர் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக ஓட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி 201 பேர் ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பில்லு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகும். பாஸ் ஆனதுக்கப்புறம் அது யாருக்கு, பிரசிடென்ட் கைக்கு போகும். பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், அசென்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இதுதான் ஜாயின்ட் சிட்டிங்கோட ஃபுல் ஹிஸ்ட்ரி. அதாவது இப்படி தான் ஜாயின்ட் சிட்டிங் வந்து பில் வந்து பாஸ் ஆகும். ஓகேவா? 5th கொஸ்டின்ஸ் பாருங்கள். தி குவாரம் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ், பாராளுமன்றத்தின் எந்த அவைக்கும் தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங்க்கு எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜாயின்ட் சிட்டிங்க்கு எவ்வளவு, ஸோ 1/10 போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொன்னோம். போத் ஹவுசஸ், அதாவது லோவர் ஹவுஸ் அண்ட் அப்பர் ஹவுஸான ராஜ்யசபா. ஓகேவா? ஸோ லோக்சபா ராஜ்யசபா வந்து இது வந்து குவாரம் வந்து எதுக்கு அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங்க்குன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மற்ற, அதாவது தனித்தனியாக ஒரு பில்லு பாஸ் ஆகுதுல்ல. இப்போது ஒரு ஆர்டினரி பில் வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த டயத்தில் பாஸ் ஆகும்போது அதுக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கை வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 1/10 தான். ஓகேவா? ஸோ லோக்சபாவுக்கும் அதுதான், ராஜ்யசபாவுக்கும் அதுதான். தனித்தனியாக ஒரு பில் பாஸ் ஆனாலும் சரி, ஜாயின்ட் சிட்டிங் மூலம் ஒரு பில் பாஸ் ஆகும்போதும் சரி, ஒரு அவை கூடும்போது அவங்க எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா 1/10 வந்து கம்பல்சரி இருக்கணும். இப்போ 1/10னா இப்போ லோக்சபாவில் 550 பேர் இருக்காங்கன்னா, ஸோ இதில் 1/10 கண்டிப்பாக என்ன இருக்கணும், ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ ராஜ்யசபாவில் 250 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து 1/10 கம்பல்சரியாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இது ரெண்டு வந்து சேர்ந்து எப்படி, ஸோ ஒரு 800 பேர் இருக்காங்க அப்படின்னா ஸோ 800 பேர்த்தில் 1/10 வந்து கம்பல்சரியாக என்ன பண்ணியிருக்கணும், ஸோ ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ ஜாயின்ட் சிட்டிங் இருந்தாலும் சரி, லோக்சபா தனியாக கூடினாலும் சரி, ராஜ்யசபா தனியாக கூடினாலும் சரி, ஸோ அதுக்கு வந்து குறைந்தபட்ச எண்ணிக்கையில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா அந்த ஹவுஸோட
1/10 மெம்பர்ஸ் வந்து கம்பல்சரி என்ன பண்ணியிருக்கணும், அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். அப்போனா தான் அந்த செஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த சிட்டிங் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கான 5 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சு.